தேவனின் அன்பை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் கடமை ஒரு கணவன் மனைவிக்கு இருக்கிறது. கணவனே கண்கண்ட தெய்வம், தாய்க்கு பின் தாரம் என்ற நிலையெல்லாம் மாறி இன்று தவறான புரிதலின் காரணமாக பல நேரங்களில் கணவன் மனைவி உறவில் விரிசல் ஏற்படுகிறது. ஒருவர் தவறு செய்தால் மற்றொருவர் நைசாக பேசி காயத்தை ஆற்றி அன்பை அள்ளி கொடுத்து அதிலிருந்து வெளியே கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டும். கணவன் தவறு செய்தால், இல்லை மனைவி தவறு செய்துவிட்டால் உடனே அத்தனை நாள் வைத்த காதலை மறந்துவிட்டு அவர்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி தகாத வாக்குவாதங்கள் செய்து சண்டையிட்டு கோர்ட் வாசலில் குற்றவாளி கூண்டில் கொண்டு நிறுத்துகிறார்கள். இல்லை என்றால் வேறு ஒரு பெண்ணை காதலித்து கரம் பிடி மனைவியை வெறுப்பேற்றுகிறார்கள். திருமணம் என்பது 1000 காலத்து பயிர். சாகும் வரை அவருடன் வாழ வேண்டும். பிறந்த குழந்தைகளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். என் அப்பாவைப் போல் நான் இருக்க வேண்டும், என் அம்மாவைப் போல் நான் இருக்க வேண்டும் என்று குழந்தை தன் வாயினால் சொல்ல வேண்டும். அதுதான் குடும்ப வாழ்க்கையின் வெற்றி. குழந்தைகளை மறந்து, மனைவியை மறந்து, கணவனை மறந்து முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு ஏற்றுக்கொள்ள முடியாத காரணங்களை சொல்லிக் கொண்டு அலைவதில் என்ன சுகம் இருக்கிறது? பலரும் இன்று பணத்தை பார்த்து, அழகை பார்த்து திருமணம் என்ற பந்தத்தில் காலெடுத்து வைக்கிறார்கள். பணம் தீர்ந்தவுடன் கணவன் வேண்டாம், அழகு போய்விட்டால் மனைவி வேண்டாம். இதுதான் நிஜமான குடும்ப வாழ்க்கையா? பிள்ளைகளிடம் தந்தையை பற்றி, தாயை பற்றி தவறான கருத்துக்களை விதைத்து அவர்களும் அவர்களை வெறுக்கும் நிலையை உருவாக்குகிறார்கள். நாளைக்கு இந்த குழந்தை எப்படி சமுதாயத்தில் சந்தோஷமாக சுயமரியாதையுடன் வாழ முடியும்? தேவனுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பது போல் உங்கள் இணைக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். கணவன் உண்மையான அன்பை மனைவியிடம் வெளிப்படுத்த வேண்டும். ரகசியங்களை மனதில் மறைத்து வைத்துவிட்டு வெளிப்படையாக அன்பு போல் நடிக்க கூடாது. தேவன் அன்பாயிருக்கிறார். கணவனை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். சாத்தான் உங்கள் வாழ்க்கையில் செயல்படாதபடிக்கு விட்டுக் கொடுத்து வாழுங்கள். நன்மைக்கும் தீமைக்கும் இடையில் நடக்கும் போராட்டம் ஒரு நாள் உங்கள் இருவரையும் பிரித்துவிடும். பிடிவாதம் வேண்டாம். கோர்ட் வாசலுக்கு செல்வதை தவிர்த்து விட்டு இருவரும் உட்கார்ந்து பேசி பிரச்சனைக்கு முடிவு காணுங்கள். இத்தனை நாள் நீங்கள் அவர்களுடன் அன்பாய் வாழ்ந்தீர்கள், பேசவும் செய்தீர்கள். இப்போது பேசுங்கள், மனம் விட்டு பேசுங்கள், கொட்டி தீர்த்து விடுங்கள். அவர் உங்கள் கணவன், அவள் உங்கள் மனைவி. உரிமை இருக்கிறது. பேசுங்கள், புரிய வையுங்கள், கசப்புகளை களைந்து விடுங்கள். குறைகளே இல்லாத மனிதன் இந்த பூவுலகில் இல்லை. எப்படி இருக்கிறார்களோ அப்படியே ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். தவறுகளை மன்னித்து விடுங்கள். மகிழ்ச்சியான குடும்பத்தை கட்டியெழுப்புங்கள். ஆமென்.